ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வரண்டா ரேஸ். நான் உங்கள் நரேஷ்குமார். 2025ஆம் ஆண்டிற்கான சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வெளியாயிருச்சு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, உங்க நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் போன்ற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவதற்காகவே நம்மளுடைய வரண்டா ரேஸ்ல ஒரு பிரத்யேகமான டயர் 2 ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வர போறோம். இந்த டயர் 2னா டயர் 1 கிளியர் பண்ணவங்க தான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. புதுசா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா கூட தாராளமா இந்த ப்ரோக்ராமை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ புதுவிதமான ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸ்மார்ட் கண்டென்ட், ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன் அண்ட் பெட்டர் ரிசல்ட். சோ இந்த மெட்டீரியல் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, இந்த ப்ரோக்ராம் எப்படி எப்படிலாம் இருக்க போகுதுன்றது இந்த வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு டீலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பெஸ்ட் மெட்டீரியல் இந்த மார்க்கெட், கம்பீட்டிங் வித் த டாப் பிளேயர்ஸ் அண்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இது வரைக்கும் நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, பெஸ்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கோம், சூப்பரான டெஸ்ட் ஒன்று கொடுத்துக்க போகிறோம், எரர் ஃப்ரீ, பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படிலாம் சொல்லுவோம். இந்த தடவை வெறும் வாயில மட்டும் சொல்லாமல் உங்களுக்காக இந்த 30 நாள் மெட்டீரியலில் ஒரு நாள் மெட்டீரியலை உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ரேஸ் ஸ்டூடெண்ட்டும் சரி, நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் இந்த ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரேஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போத் ரேஸ் அண்ட் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சரி சார், நான் இந்த மெட்டீரியல் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இந்த ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சிம்பா டெக்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் டயர் 2 ப்ரோக்ராம்க்கு. இதுவே வந்து பழைய ரேஸ் ஸ்டூடெண்ட் சார், நான் எனக்கு வந்து அந்த ரினியூவல் பண்ண கேட்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட பிரான்ச் டிஎல்லையோ அல்லது மென்டாரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு வந்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக ரினியூ பண்ணி கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் அட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரினியூ பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததா சார், நான் ரேஸ் ஸ்டூடெண்ட் சார், இது அட்டன் பண்ணலாமா? தாராளமாக அட்டன் பண்ணலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எஸ்எஸ்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவருக்கும் இந்த அவேர்னஸ் போகணும். நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம்ஸை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸாலையும் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ப்ரோக்ராம் மட்டும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் ரேஸ்ல. அண்ட் இதோட மெட்டீரியலையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ பெட்டர் மெட்டீரியல் உங்களோட பார்வைக்கு நீங்க கீழே டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, இதோட பிளானர் என்ன, மெட்டீரியல் எப்படிலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அந்த மெட்டீரியலுக்குள்ள நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்படி ஒரு மெட்டீரியல் இருந்தா என்ன மாதிரியான ஃபீட்பேக் அண்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதான் நம்மளுடைய பிளான். இந்த பிளானை வந்து டீடைல்டா வேணா நம்ம உங்களுக்கு பிடிஎஃபா கீழே கொடுக்கலாம். காலையில் 4 மணிலேருந்து இந்த செஷன்ஸ், படிக்கிற செஷன்ஸ், சின்ன அருகாமையில் இருக்கக்கூடியவங்க நம்ம ரேஸ் பிரான்ச்லேயே வந்து படிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ப்ரோக்ராமில் யார் யாரெல்லாம் உங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ, எங்கேஜ் பண்ணிக்கிறீங்களோ, அவங்களுக்கு 24/7 ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் சென்னை பிரான்ச்சில் மட்டும். மற்ற இடங்கள்லையும் காலையில் 5 to 9 வந்து ஸ்டடி ஹால்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் வித் மென்டார் சப்போர்ட். என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டயர் 2 உடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அப்போ வந்து மேக்ஸ் படிக்க முடியாதா, ரீசனிங் படிக்க முடியாதான்னு கிடையாது. ஆப்டிக்கும் ரீசனிங்க்கும் தேவையான கண்டென்ட்ஸையும் நம்ம வச்சிருக்கோம் த்ரூ டெஸ்ட் மூலியமா. அண்ட் ஏற்கனவே நம்ம டயர் 1 ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறைய ஆப்டிடியூடை வந்து டெஸ்ட் பண்ணதுனால இங்கே ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் என்ன யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எந்த மாதிரி டயர் 1 டயர் 2 எது கண்டக்ட் பண்ணாலும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ஆன் போர்ட் பண்ணுவோம். காரணம் என்ன, ஃபெயில் ஆனவங்களாம் நம்ம சேர்த்துக்கூடாது, அப்படி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய லெவலை வந்து அவங்க மேட்ச் பண்ணணும். அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்க போதில்ல, அதை மேட்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே வைப்போம். ஆனால் இந்த முறை என்ன சொல்கிறோன்னா, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் உங்களை ஆன் போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம். காரணம் என்னன்னா, இப்போ மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே வர முடியும். ஆனால் இங்கே ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு மிகப்பெரிய ரோல் இந்த ப்ரோக்ராமில் ப்ளே பண்ணுறதுனால, ஜிஎஸ்சியோ இங்கிலீஷையோ நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. வெறுமனே 10th 12th நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் இங்க ஜிஎஸ்லயும் பண்ண போறோம், இங்கிலீஷ்லயும் நம்ம பண்ண போறோம். ஓகே, சோ இதான் நம்மளோட பிளான். அந்த பிளானை டீடைலா உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சுடலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் எப்படிலாம் பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இது ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பிஓக்ல தான் வருது. அப்போ முதல்ல அதை நம்ம முடிக்கணும் இல்லையா. அதனால கடந்த 4 வருஷம், அதாவது டிசிஎஸ் பேட்டர்ன்ல எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹிஸ்ட்ரிலேருந்து 6 கேள்வி வருது, பாலிட்டிலேருந்து 6 கேள்வி வருதுன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை, ஹிஸ்ட்ரியில எதுலேருந்து கேள்வி வந்துச்சு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியா, சரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில எதுலேருந்து கேள்வி வந்துச்சு, ஐவிசியில் எதுலேருந்து கேள்வி வந்துச்சு, இந்த மாதிரி ஹரப்பால இருந்து இந்த கேள்வி பர்டிகுலரா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்
மெட்டீரியல் நம்ம உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லா ஜிஎஸ் டாபிக்ஸ்க்கும் கடந்த 4 ஆண்டுகளில் எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கோ அதை ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெண்டாவது ஸ்டெப், எங்களுடைய பேஸ் ரெஃபரன்ஸா நாங்க எடுத்துக்கிட்டது என்சிஆர்டி. ஸோ நம்ம என்சிஆர்டி தான் பேஸா எடுத்திருக்கோம். அண்ட் அந்த என்சிஆர்டியில பிஒய்க்கு ஓரியன்டா என்னென்ன கண்டென்ட், இப்போ என்சிஆர்டி போது ரொம்ப வாஸ்டா இருக்கும், நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ விஷயங்களை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்சிஆர்டி என்னதான் நாங்கள் பேஸா எடுத்துக்கிட்டாலும் இப்போ எஸ்எஸ்சியில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்களோ அந்த பிஒய்க்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் நம்ம இங்கே வச்சிருக்கோம். ரொம்பவே கிறிஸ்பா இருக்கும் மக்களே. நீங்க வந்து மற்ற மெட்டீரியல் அரிஹந்த் லூசன்ட் எல்லாம் கொஞ்சம் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மெட்டீரியல் வந்து பார்மருக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான மெட்டீரியலா இருக்கும். வாயிலே வட சுடாதரா, முதல்ல மெட்டீரியல் காட்டுற, அதுக்காக தான் நம்ம மெட்டீரியல் காமிச்சிட்டு பேசுறோம். அந்த மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இது நம்மளுடைய ஒரு முயற்சி. ஓகே, இதுல ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா இருக்குன்ற உங்களோட ஃபீட்பேக்ஸ் வரவேற்கப்படுது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி. நார்த்ல அத்தனை பேரை போட்டு அவ்வளோ R&D பண்ணி அந்த மெட்டீரியல் எடுக்கிறாங்க. இங்க நம்ம ஒரு 2-3 பசங்க, நம்ம டீம் பசங்க சேர்ந்து ஒரு குறுகிய டைமுக்குள்ள எடுத்த ஒரு மெட்டீரியல். அதனால உங்களோட ஃபீட்பேக்ஸையும் நீங்க சொல்லலாம். ஸோ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரிசோர்சஸ் லைக் பர்மாரா இருக்கட்டும், ஆர்பிஐ இருக்கட்டும், அருண்குமார், இவங்களுடைய ரிசோர்சஸ் கூடலாம் கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம். என்சிஆர்டில சொன்னதும் கூகுளில் சொல்லி இதெல்லாம் வந்து இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கா அப்படின்றத கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம். தவறான ஒரு டேட்டாவை கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ இன்னொரு சேலஞ்ச் ஒன்று என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த டயர் 2 மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஜிஎஸ் பார்ட் இருக்கு பாருங்க. நீங்க இந்த 4 வருஷத்துல வந்த எந்த பிவைக்கு கொஸ்டினுடைய ஆன்சர் வேணாலும் அது இந்த மெட்டீரியல்ல நீங்க பார்க்க முடியும். எந்த கொஸ்டின் எடுத்து வந்து நீங்க டைப் பண்ணீங்கனாலும் இந்த மெட்டீரியல் அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதுக்கு எங்களுடைய அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். அடுத்ததா டாபிக் frequently asked in SSC but absent in NCERT. NCERT-லயே இல்லாத சில கண்டென்ட் ஆனா SSC-ல கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அண்ட் ஆறாவதா என்ன பண்ணிருக்கோம்னா, இது எல்லா சோர்ஸையும் ஒரு தடவை ப்ராப்பர் QC நம்ம யூசிங் கூகுள் சர்ச்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபைனல் குவாலிட்டி செக் ஒன்று பண்ணிருக்கோம். இதுதான் மக்களே நம்மளோட ஸ்டெப்ஸ், இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். இது ஜிஎஸ்க்கு நம்ம பார்த்தோம். இங்கிலீஷ்க்கு அப்படி என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரியே அங்க எப்படி क्वेश्चन ரிசர்ச் பண்ணிருந்தோமோ இங்க வெக்காபுலரி ட்ரெண்ட் ரிசர்ச் 4 வருஷத்துல என்ன மாதிரியான வெக்காப்ஸ்லாம் கேக்குறாங்க. இப்ப பிளாக் புக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு OWS, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ரிசர்ச் பண்ணி இருக்கிறதுலே ஹை ஃப்ரீக்வன்சியில் கேட்கப்பட்ட 3600 வெக்காப்ஸை நம்ம இந்த மெட்டீரியலில் வச்சிருக்கோம். இந்த 3600 மட்டும் படித்தாலே போதும் மக்களே, கிட்டத்தட்ட 80 to 90% வெக்காப்ஸ் உங்களால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய வெக்காப்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்றது நம்மளுடைய கருத்து. அடுத்ததாக கிராமர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 3 டாபிக் நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதிகப்படியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா, ஒன்று எரர் ஸ்பாட்டிங், ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுலயும் பிரிடாமினண்டா இந்த 2 டாபிக்ல இருந்து தான் நம்மளுடைய கிராமரே அவங்க செக் பண்றாங்க. சோ அது 2 மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி 600 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டினும் 900 ஸ்பாட் த எரர் கொஸ்டின்ஸும் இது எல்லாமே பிவைக்யூ ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது. இப்போ நீங்க கிராமர் ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 கிராமர் ரூல்ஸ் இருக்கு மக்களே. அந்த 120 ரூல்ஸ் எல்லாம் எவனாலையும் படிக்கவும் முடியாது, ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. அதெல்லாம் இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்ஸால பண்ண முடியும். நீங்களும் நானும் அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்எஸ்சில என்ன மாதிரி கேள்வி கேட்கறான், இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கும் போது மட்டும் நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவோம். பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு படிக்கும் போதே நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஒரு வாரம் கேப் விட்டுரும். திருப்பி படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்த்துட்டு படிக்கும் போது திருப்பி நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, இப்படியே போயிடும். அதனால இப்படி படிச்சு நம்ம எக்ஸலே ஆக முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், எஸ்எஸ்சில எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க அந்த பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணி, ஸ்பாட் த எரர், இங்க எஸ் போட்டிருக்காங்க, இது ப்ளூரல், அட்ஜெக்டிவ் பக்கத்துல வெர்ப் வரக்கூடாது, அந்த மாதிரி மட்டுமே நீங்க படிச்சாலே போதும், இதுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான 600 அதிகப்படியாக கேட்கப்பட்ட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின்ஸ், 900 ஸ்பாட் த எரர் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நாங்க வச்சிருக்கோம், ரைட்? அதை எக்ஸ்பிளைனும் பண்ணும். அடுத்தது இது எல்லாமே எந்தெந்த வருஷங்கள்ல கேட்கப்பட்டிருக்குன்ற டேகிங்கும் உங்களுக்கு இருக்கும். எந்த வருஷத்துல என்ன எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு, ஃபைனல் குவாலிட்டி செக் இங்கேயும் இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரு சிறப்பான சம்பவம் என்ன பண்ணிருக்கோம்னா, இனோவேஷன், என்னென்ன மாதிரியான இனோவேஷன்ஸ்லாம் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஜிஎஸ் பார்த்தாலே கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். ஹிஸ்ட்ரியா, ஐயோ ஏன்ஷியன்ட்டு, மெடிவேலுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய இருக்குது இல்லையா? ப்ரீ மெடிவேல், போஸ்ட் மெடிவேல், மராத் மொகல்ஸு, டெல்லி சுல்தான்ஸு, நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப மலைப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்போது ஏன்னா இப்போ நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தாலே தூக்கம் வரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். 5 சப்ஜெக்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு நீ ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்க மாட்டேன், ஹிஸ்ட்ரியில கொஞ்சம் படிப்பேன், பாலிட்டியில கொஞ்சம் படிப்பேன், பிசிக்ஸ்ல கொஞ்சம் படிப்பேன், ஜியோகிராஃபியில கொஞ்சம் படிப்பேன். அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு மனுஷனால எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவிற்கான கண்டென்ட் அங்க நம்ம வச்சிருக்கோம், ரைட்டா? ஏன்னா இப்போ நீங்க சாப்பிடும்போது தட்டு நிறைய சோறை போட்டா மூஞ்சி லட்ச மாதிரி இருக்கும், நம்மளால சாப்பிட முடியாது. அதுவே கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி சாப்பிடும்போது நம்மளால நிறைய சாப்பிட முடியும். அதுக்கான ஒரு நோக்கம், அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அப்படி வச்சிருக்கோம். திஸ் மேக்ஸ் த கண்டென்ட் மோர் மேனேஜபிள். பார்க்கும்போது உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்னு தோணும். அண்ட் என்ஹான்ஸ் ஃபோக்கஸ் த்ரூ ஸ்மாலர் டாஸ்க். சின்ன டாஸ்கா இருக்கும்போது ஈஸியா முடிச்சுக்கிட்டு போகலாம்.
அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த ஜிஐஸ் இன்டகிரேட்டட் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம நிறைய படிப்போம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அல்லது இந்த ஒரு ரிவர்ஸை பற்றி படிப்போம். ரிவர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெசபோட்டோமியான்னு ஒரு விஷயத்தை படிப்போம், ஈஜிப்தை பற்றி படிப்போம். படிப்புமே தவிர அது எங்கே இருக்குது அப்படின்றத பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் நம்ம மைண்டில் ரொம்ப நாளுக்கு நம்மளால் வச்சுக்க முடியும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஐஎஸ் இன்டகிரேட்டட் மேப்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது யூஸ்வலாக மேப்லாம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ்லேருந்து காப்பி பண்ணி போடுவாங்க. ஆனால் நம்ம பசங்க உங்களுக்காகனே புதுசாக ஒரு மேப் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மேப்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதை பார்த்தாலே ஒன்றும் இல்லை, பாடலிபுத்ரா அப்படின்னு ஒரு இடம் அடிக்கடி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த பாடலிபுத்ரா எங்கே இருக்குன்றது ஒரு தடவை நீங்கள் மேப்பில் வச்சு பார்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரை புதுசாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேப் உருவாக்கியிருக்கோம். அந்த மேப்பை பார்க்கும்போது படித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக ஒரு முயற்சி அது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிவிஷன். எல்லா சப்ஜெக்ட்டையும் படிச்சுட்டு வருவோம். ஜிஎஸ்ல படிச்சது மறக்க மாதிரியே இருக்கும் இல்லையா? அதனால லாஸ்ட்ல ஒரு குயிக் ரிவிஷன். இப்போ நம்ம சின்ன வயசுல அப்படி மறைச்சிட்டு படிப்போம்ல, அந்த மாதிரி கடைசியா ஒரு குயிக் ரிவிஷன் வச்சிருக்கோம். அந்த குயிக் ரிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா எதுவுமே இருக்காது. வெறும் ஒரு பேர் இருக்கும், அல்லது ஒரு வருஷம் இருக்கும், அல்லது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை படிச்சோடனே நமக்கு ஞாபகம் வரணும். ஓ 1746 ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரா, யாருக்கு நடந்துச்சு, பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்துச்சா, ஓகே ட்ரீட் என்ன போட்டாங்க, எக்ஸ்ல செப்பலா, ஓகே இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணிக்கணும், படிச்சதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணிக்கணும். ரீகால் பண்ண முடியலன்னா மறந்துருச்சுன்னு அர்த்தம், திருப்பி போய் அதை போய் படிக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரியான ஒரு குயிக் ரிவிஷன் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கோம். இது இல்லாமல் இங்கிலீஷில் என்னென்ன மாதிரியான இனோவேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த கிராமர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டீடைல்டு கிராமர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இதை நீங்க யாரும் உங்களுக்கு ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 900 ஸ்பாட் த எரர் அண்ட் 600 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பார்த்தே உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எலிமினேஷன் பேஸ்ட் லேர்னிங் மெத்தட். ஆப்டிடியூட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எலிமினேட் பண்ணி சால்வ், யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி, ரூட் டிஜிட் யூஸ் பண்ணிலாம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ்லையும் பண்ண முடியும். அது எப்படி பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எப்படி எலிமினேட் பண்றது. அண்ட் இன்னொன்று, பொதுவாகவே இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் நம்ம எஸ்எஸ்சில கொடுப்பாங்க. அதுல கரெக்டான ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் கரெக்டான ஆப்ஷன்றதை மட்டும் தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலா இதுதான் பொதுவாக பண்ணுவாங்க. ஆனா நம்மள இங்கிலீஷ் தெரியாத நம்மளாம் அந்த ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது 4 ஆப்ஷனுமே சரியான ஆன்சர் மாதிரியே தெரியும். அது சினோனிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்பம், புய்பம், பூ அப்படின்னு ஒரே மாதிரியே இருக்கும். இது எதிரா கரெக்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா பத்தாது, மிச்ச 3 ஆப்ஷன்ஸ் ஏன் தப்பு அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதனால சரியான ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாம தவறான 3 ஆப்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் நாங்க வச்சிருக்கோம். அப்போ ஒரு கேள்வியின் மூலமாகவே நீங்க 4 விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப ஒரு இனோவேட்டிவா இந்த இங்கிலீஷ் செக்ஷன்ல வச்சிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பல ஃபாண்ட்ல இருந்து அதோடைய நம்பர் எல்லா அலைன்மெண்ட்ல இருந்து நிறைய விஷயங்களை மாத்திருக்கோம். இது வரைக்கும் ரே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காத ஒரு புது மெட்டீரியலா இது இருக்கும். இன்னொன்னு, இதை நீயே சொல்லிக்கிட்டா எப்படிரா அப்படின்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஒரு 5 days மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு எங்களுடைய டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதை நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்து படிச்சுட்டு சொல்லுங்க. அதுவும் வந்து பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்காம ஏற்கனவே டயர் 1ல டாப்பரா வந்திருக்காங்க, அதே மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்காங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக நடந்த சிஜிஎல் கிளியர் பண்ண வாணிஸ்ரீல இருந்து அண்ட் டயர் 1 டாப்பரா வந்த மதுமிதா அண்ட் ஃபியூ மோர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் தான் இங்க இருக்கு. அதெல்லாம் கூட நீங்க படிச்சு பார்க்கலாம். பாலிட்டி செக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பெட்டரா இருக்குது. ஒரு நாள் தான் படிச்சேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. குயிக் ரிவிஷன், அதாவது அதே மாதிரி இந்த ஜிஐஎஸ் மேப் நாங்க எதெல்லாம் பெஸ்டா இருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வச்ச பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்க ஸ்டூடெண்டால சொல்லியிருக்காங்க. அந்த ஜிஐஎஸ் குயிக் ரிவிஷன் இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலிங்கை இந்த மெட்டீரியல் கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம். அதனால எல்லாருமே மறக்காம அந்த ஃப்ரீ டே 1 day மெட்டீரியலை இப்பவே டவுன்லோட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா படிங்க. படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரெசென்ட் பேட்சா இருந்தீங்கன்னா சிம்பாடெக்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்க மென்டாரிட்ட கேளுங்க. நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார், ஆனால் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ரினியூ பண்ணணும்னு கேட்கும். ரினியூ பண்ணாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் மென்டாரிட்டியில கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை பிரான்ச்சுக்கு ஒருத்தர் விசிட் பண்ணுங்க, இல்லை ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக ரினியூ பண்ணி அதில் ஜாயின் பண்ண வைக்கலாம். நம்ம நான்-ரே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். காரணம் என்னன்னா, இந்த முறை தமிழகத்திலேருந்து நிறைய மாணவர்கள் சிஜிஎல் தேர்வை வெற்றி பெறணும். அவ்வளோதான் நம்மளோட நோக்கமே. அதற்கான மெட்டீரியல் தான் இது. இதுக்கு டெஸ்ட்டும் இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான டெஸ்ட்டும் வச்சிருக்கோம். அதுலேயும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் 900 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் இருக்க போகுது. ஸோ மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு, அது ஒரு டெலிகிராம் குரூப் மாதிரி இருக்கும் இல்லையா, டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் குரூப்ல போயிட்டு அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்ற வீடியோஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, கம்மிங் 26th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 26th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 28th வந்து
இந்த புதன் இல்லாமல் அடுத்த புதன், இன்னும் ஒரு வாரம் டைம் தான் இருக்குது. நம்மளுடைய ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த டயர் 2 ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேருக்கு தான் இது டயர் 2. ஆனால் இந்த டயர் 2 ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து வருவதன் மூலமாக டயர் 1ஐயும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். காரணம் என்ன? டயர் 1லையும் ஜிஎஸ் இருக்குது, டயர் 1லையும் இங்கிலீஷ் இருக்குது. இதில் நீங்கள் படிக்கிற ஜிஎஸும் இங்கிலீஷும் உங்களுக்கு டயர் 1க்குமே மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் டெஸ்ட் டெய்லியும், செக்ஷனல் டெஸ்ட் டெய்லியும் கொடுக்குறோம். அது உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். ஏற்கனவே நாங்கள் போன மாதம் டயர் 1 கண்டக்ட் பண்ணிட்டதுனால இப்போ நாங்கள் டயர் 2 கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டயர் 1. இப்போ நாங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் பண்ணுறோம்? யூஸ்வலாகவே நம்ம ரேஸில் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமில் எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி படிக்கணும், இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து படிக்கணும், காலையில் 3 மணி நேரம் ஒதுக்கு, இதுக்கு 3 மணி நேரம் ஒதுக்கு, ஒரு டெஸ்ட் போடு, அதை இப்படி ரிவ்யூ பண்ணு, இப்படிலாம் சொல்லுவானுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதை பண்ணி பார்க்கறதுக்கு டைமே இருக்காது, எக்ஸாம் வந்துடும். அதுக்காக தான் இந்த தடவை முதல் முறையாக எக்ஸாமுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி டயர் 1 கண்டக்ட் பண்ணோம். இப்போ டயர் 2 இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்கு முன்னாடி டயர் 2 கண்டக்ட் பண்ணுறோம். காரணம், இங்கே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் போய் செல்ஃபாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் மக்களே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ப்ரோக்ராமில் எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அதர் ப்ரோக்ராம். வி புட் அவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு திஸ் மெட்டீரியல் அண்ட் இன்டு திஸ் ப்ரோக்ராம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய அதிருப்தி உங்களுக்கு இருந்திருக்கலாம், மெட்டீரியல் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம், எரர் இருந்திருக்கலாம், டெஸ்ட்டு சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு முறை எங்கள் டீமை நம்பியும் என்ன நம்பியும் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் உங்களை எங்கேஜ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இதான்டா ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். வி won't let you down. உங்களை ஏமாற்ற மாட்டோம். Trust me and trust us. Okay, so டயர் 2 ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கலாம். வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமையும் CHSL and MTS எக்ஸாமையும் கிளியர் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். We'll see you all in the next video. Bye bye. Take care.